நிச்சயம் அடுத்த கேள்விக்கு போவோம். சரியாடா? ஆமாம். இப்போ அடுத்தது ஈரலோக சட்டம், அதோடு சம்மந்தப்பட்ட கேள்வியில் 13வது கேள்வியை பாருங்கள். அப்போ 13வது கேள்வி, 4 உலோகத் துண்டுகளில் விரிவு குணகங்கள் முறையே α1, α2, α3, α4 ஆகும். இவை படத்தில் காட்டியவாறு இணைக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை குறைக்கும் போது இச்சட்டம் S வடிவமாகிறது. வெப்பநிலையை குறைக்கிற நேரம் S வடிவமாகுதாம் என்று சொன்னால் இதற்கேற்ப விரிவு குணகங்கள் கொண்டிருக்க வேண்டியது. சரியா? வெப்பநிலையை குறைக்கிற நேரம் S வடிவமாகுதாம். இதான அந்த மீட்டர் சட்டம். சரியா? இது என்ன செய்கின்ற பிள்ளைகள், வெப்பநிலையை குறைக்கிற நேரம் S வடிவம் ஆகுதான். அப்போ S வடிவம் என்றால் இப்படி எடுப்போம். சரியா? இப்படியே வந்து சரியா, இது இங்கே இருக்க இப்படி வருதான். விளங்கிட்டாடா? இது வெப்பநிலையை குறைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், வெப்பநிலையை குறைக்கிறாங்க. அப்போ நான் அந்த ஈரலோக சட்டம் விளங்கப்படுத்தினேன்னு சொன்ன, நான் வெப்பநிலையை கூட்டுற நேரம் விரிகை திறன் கூடினது கூட விரியும், அதாவது வெளிப்பக்கமாக வரும். வெப்பநிலையை குறைக்கிற நேரம் விரிகை திறன் கூடினதான் என்ன செய்யும்னால் கூட சுருங்கும். அப்படின்னால் அது உள்பக்கமாக வரும் வெப்பநிலையை குறைக்கிற நேரம். இப்போ எனக்கு தேவையானது S வடிவம் தானே, S வடிவம் தேவை. அப்போ என்ன செய்யுது, இப்படி வருது. அப்போ α1, α2, α3, α4. சரியா? இதை தந்திருக்கிறாங்க. எனக்கு தேவை S வடிவம். அப்போ உண்மையிலே S வடிவம்ன்றது இப்படி சரியாக S வடிவம் இல்லை, இப்படி சரியான S வடிவம் இல்லை. கிட்டத்தட்ட இந்த ஷேப், அதாவது இது முன்பக்கம் வளையணும், இது பின்பக்கம் வளையணும். விளங்குதா? அப்போ அப்படி தார நேரம் நமக்கு தெரியும் ஒரு ஈரலோக சட்டத்தில் பிள்ளைகள் பக்கத்தில் இருக்குது, சைட் பை சைடு இருக்குது தானே. இதைத்தான் நாம் என்ன செய்யலாம், ஒப்பிடலாம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறதானே. இப்போ உண்மையில் நம்ம ஈரலோக சட்டம் வந்து பார்த்தது இப்படி தானேடா. இப்படி ஒரு உலோகம், அது பக்கத்தில் விரிகை திறன் வித்தியாசமான இன்னும் ஒரு உலோகம். அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் என்ன செஞ்சுருப்பாங்க, தரைஞ்சிருப்பாங்க. இப்போ இதானே ஈரலோக சட்டம்ன்றது. அப்போ நாம் இவர் வளைவாரா, இவர் எந்த பக்கம் வளைவார் என்றதை நாம் தீர்மானிக்கிறது இவங்க 2 பேரும் விரிவு குணங்கள் தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலை ஏற்றத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மாதிரி வளையுது என்றால் இது, அதில் நாம் என்ன தீர்மானிக்கலாமானால் இவங்க 2 பேர விரிவு குணகங்களை தான் நாம் என்ன செய்யலாம், தீர்மானிக்கலாம். அது விளங்கிதானே? அப்படி என்றால் நாம் இவங்க 2 பேரோட விரிவு குணகத்தை ஒப்பிடலாம். அதே மாதிரி இவங்க 2 பேரையும் ஒப்பிடலாம். ஆனால் இதையும் ஒப்பிடலாம். அது விளங்குதா? இப்போ சைட் பை சைடு இருக்கிற ஆக்களை நாம் என்ன செய்யலாம், ஒப்பிடலாம். அடுத்த விஷயம், இப்போ இங்கே வெப்பநிலையை குறைக்கிறாங்களாம். அப்போ குறைக்கிற நேரம் நான் என்ன சொன்னேன், விரிகை திறன் கூடினது நல்லா சுருங்கும். நல்லா என்ன செய்யும், சுருங்கும். அப்போ இதில் பாருங்க பிள்ளைகள், இப்போ இதை விட இவர் நல்லா சுருங்கியிருக்கிறார், அதனால் என்ன செய்து வளையுது. அது விளங்கு தானே உங்களுக்கு? அப்போ இதில் நாம் என்ன முடிவெடுக்கலாம் என்றால் இவருக்கு விரிகை திறன் கூட, இவருக்கு விரிகை திறன் கூட. அப்போ α1 விட α2க்கு கூட. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ இவரை விட இவருக்கு சுருங்கியிருக்கிறார், கூட சுருங்கியிருக்கிறார். அப்போ இவருக்கு விரிகை திறன் கூட, α4 விட α3க்கு கூட விரிகை திறன். அப்போ நாம் இதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இவங்க 2 பேரும் தான். அப்போ அதை விட்டு போட்டு நாம் α1ஐயும் α3ஐயும் ஒப்பிட இயலாது. விளங்கிட்டா? சைட் பை சைடு. ஒருவேளை இது எப்படி கேட்டுருந்தாங்க என்றால், வெப்பநிலை கூடுற நேரம் S வடிவம் என்றால் என்ன சொல்லியிருப்போம் என்றால், α1 கூட α2 குறைய. இது ரெண்டுலையும் இது கூடவா எழுந்திருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் என்றால் இவர் கூட இவர் குறைய. அப்போ இங்கே முக்கியம் வெப்பநிலை கூடுதா குறைதான்றதை வச்சு தான் நம்ம என்ன செய்யலாம், தீர்மானிக்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு சரியா, ஒருவேளை நம்ம உண்மையில நம்ம பிளவிடுவோம்,
ஒரு ஈரலோக சட்டம்ன்றது ஒரு குறித்த வெப்பநிலையில் இப்படி இருக்குதாம், இப்போ ஒரு எஸ் வடிவத்தில் இருக்குதாமனி தந்துட்டு இப்போ இதில் என்ன செய்வாங்க கேள்வி கேட்குற நேரம் நாம் வளமையாக நாம் பழக்கப்பட்டது என்ன, வெப்பநிலை கூடுற நேரம் விரிகைத்திறன் கூடினது வளையும். அப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இப்படி எஸ் வடிவத்தில் இருக்குதுன்னு தந்துட்டு இப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா இப்போ இதில் இவருக்கு விரிகைத்திறன் கூடன்னு கேட்டு விட்டுருவாங்க. அப்போ கேட்டால் என்ன சொல்லலாம், உண்மையில் நாம் என்ன செய்யலாம்னால் யாருக்கு விரிகைத்திறன் கூடன்னு சொல்லலாம். ஏனென்றால் அவங்களோட வெப்பநிலையை குறைச்சி வச்சிருக்குதா கூட்டி வச்சிருக்கான்னு நமக்கு தெரியல, விளங்கிட்டா. அப்போ வெப்பநிலை குறைதா கூடுதான்ற வச்சு தான் நாம் என்ன செய்யணும், அவங்களோட விரிகைத்திறனை ஒப்பிடலாம். வெப்பநிலையை பற்றி எதுவும் கதைக்கலாட்டி நாம் என்ன செய்யலாம்னால் அவங்க 2 பேரையும் ஒப்பிடையலாமல் போகும். சரிதானே. இது எத்தனாவது MCQ என்றால் 13வது MCQ. 13வது. சரியா. அப்போ நாம் என்ன செய்வோம் என்றால் உங்களுக்கு பாஸ் பேப்பரில் வந்திருக்கிற ஒரு MCQ 2010ஆம் ஆண்டு 55வது MCQ. அது ஒருக்கா பாருங்கள். 2010 55வது MCQ. MCQ. உறவில் காணப்படும் சில்லானது 3 ஈரலோக கீற்றுக்களை சரியா PQ கீற்றுக்களை அச்சுடன் உலோக ஆரை பகுதியை கொண்டு தொடுப்பதன் மூலம் செய்யப்பட்டுள்ளது. இது மையத்தினூடாக செல்லுகின்ற சில்லின் தளத்துக்கு செங்குத்தான ஒரு அச்சு பற்றி அலையுமாறு அமைக்கப்படலாம். சுற்றாடல் வெப்பநிலை எவ்வாறு மாறினாலும் சில்லின் அலைவு காலம் மாறாமல் இருக்குமாறு சில்லு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அப்போ நமக்கு விளங்குது பிள்ளைகள். அப்போ முதலாவது விளங்கணும் இது என்ன பாடத்துக்குள்ளே வருதுன்னு. இப்போ ஃபிசிக்ஸில் இது என்ன யூனிட்டுக்குள்ளே வரப்போகுதுன்னு நமக்கு விளங்கணும். அப்போ 2 குழு தாராங்க, என்னது ஈரலோக சட்டம் தாராங்க, அடுத்தது வெப்பநிலை தாராங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், ஈரலோக சட்டம் என்றால் வெப்பநிலைன்னா நம்ம ஹீட்டுக்குள்ளால் என்ன செய்யணும் யோசிக்கணும். அலைவு காலம் மாறுது, அலைவு காலம் மாறாமல் என்ன செய்கிறாங்கன்னா ஆக்குறாங்களாம். அப்போ நாம் அன்றைக்கு நாம் ஒரு விஷயம் ஒன்று கதைச்சோம், எளிய ஊசல் இருக்குது தானே. இப்போ எளிய ஊசல் கதைச்ச நேரம் நாம் சொன்னோம் அந்த எளிய ஊசல்கிட்ட அலைவு காலம்ன்றது வெப்பநிலையோட என்ன செய்யும் மாறக்கூடியது. அப்போ அதே மாதிரி தான் ஒரு கன்செப்ட் உண்டு. இங்கே என்ன செய்யுதுன்னா ஒரு வட்ட வடிவமாக இருக்குது. அப்போ அதை என்ன செய்து அலையுது, அலையிற நேரம் அதில் அலைவு காலம் மாறாமல் இருக்கிறதுக்கான ஒரு செட்டப் ஒன்று தராங்க. சரியா. அதனால் என்ன செய்யுது, இந்த படத்தை ஒருக்கா கீறிக்கொள்கிறேன். இது மையமாம், சரியா. இதான் தரப்படுகிற படம், விளங்குதா? இதான் தரப்படுகிற படம். அப்போ இதுக்குள்ளே 2 ஈரலோக சட்டங்கள் உள்ளுக்கு உண்டு. முதல் கேள்வி நல்லா விளங்க பாருங்கள். இந்த அறிக்கிறது உண்டு, அடுத்தது இந்த அறிக்கிறது உண்டு. சரியா. இது மையம். இப்போ திரும்ப கேள்வியை பாருங்க பார்ப்போம். இப்போ கேள்வி என்ன சொல்கிறாங்க என்றால் PQ என்ற 2 உலோக கீற்றுக்கள் அதை வச்சு என்ன செய்கிறாங்க என்றால் ஈரலோக சட்டம் ஒன்று அமைச்சு அந்த ஈரலோக சட்டத்தை என்ன செய்கிறாங்க என்றால் இப்படி வளைச்சிட்டு என்ன செய்கிறாங்க என்றால் இது மையம், மையத்தில் இருந்து ஒரு உலோக கம்பி, விளங்கிட்டா, இது ஒரு உலோக கம்பி. அந்த உலோக கம்பியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க நினைச்சிருக்கிறாங்க. இது ஆரை வழியாக இருக்கிற ஒரு உலோக கம்பி துண்டு பாருங்கள் பாப்போம் மூலம் செய்யப்பட்டுள்ளது. இது மையத்தினூடாக செல்லும் சில்லின் தளத்துக்கு செங்குத்தான ஒரு அச்சை பற்றி அழியுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரலோக கீற்றுகள் அச்சுடன் உலோக ஆரை பகுதிகளை கொண்டு தொடுப்பதன் மூலம். அப்போ இந்த இருக்கிறதெல்லாம் உலோக ஆரை பகுதிகள். அப்போ நல்லா விளங்கணும், உலோக ஆரை பகுதி, உலோக ஆரை பகுதி. சரியா.
இப்போ கோளின் அலைவு காலம் மாறாமல் இருக்குமாறு சில்லு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பின்வரும் கூட்டுகள் கருது. இப்போ வெப்பநிலை என்ன செய்ய போது கூட போகுது. அப்போ உங்களுக்கு ஒன்று விளங்கணும் பிள்ளைகள், வெப்பநிலை கூடுற நேரம் தெரியும் சடப்பொருட்கள் விரிவடையும். சரி, சடப்பொருட்கள் விரிவடையும், நீளம் கூடும். அப்போ இது என்ன செய்தென்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு அச்சுப்பட்டு என்ன செய்து இப்படி அலையுதன் வெப்பமே, இங்கே இங்கே இப்போ எளிய ஊசல் இப்படி ஆடுற மாதிரி இது என்ன செய்து இப்படி அலையுதன் வெப்பமே. அலைகிற நேரம் இப்போ நான் அங்கே சொன்னேன் இந்த எளிய ஊசல் இந்த ஊசல் கூண்டுற நீளம்ன்றது அலைவு காலத்தில் தீர்மானிக்கும். அதே மாதிரி இப்போ இங்கே என்ன செய்கிறாங்க, இங்கே ஏதோ ஒரு காரணி என்ன செய்தால் ஒரு அலைவு காலத்தை தீர்மானிக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அங்கே வெப்பநிலை கூற நேரம் அந்த கம்பியிற நீளம் மாறும். அதனால் என்ன செய்யும், அலைவு என்ன செஞ்சிடும், அலைவு காலம்ன்றது மாறிடும். அந்த ஊசல் குண்டோட நேரம்ன்றது பிழையாக மாறிடும், பிழையாக ஓடும் அந்த ஊசல் கடிகாரம். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ வெப்பநிலை கூட நேரம் நமக்கு தெரியும் பிள்ளைகள். இப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் விரிவு நடக்கும் தானே. அந்த விரிவு நடக்கிறது எப்படி நடக்கும், இங்கே பாருங்கள், இதெல்லாம் உலோக ஆரை பகுதிகளாம். அப்போ எங்களுக்கு ஒன்று ஷுவர். இப்போ இதை பற்றி நம்ம அவங்க ஒன்றும் கதைக்கல, ரெண்டு வேறு உலோகங்கள்னு தான் சொல்கிறாங்க. இப்போ கேள்வி கேட்க போகிறது அந்த உலோகத்தை பற்றி தான். இப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் ஷுவர், இந்த ஆரை பகுதியில் வெப்பநிலை கூடுற நேரம் இந்த ஆரை பகுதியில் நீளம் பண்ணது கூடும். அது விளங்குது, அது நீட்சி அடையும் தானே. அப்போ இது நீட்சி அடைகிற நேரம் பிள்ளைகள் என்ன செய்யும்னால் இது வெளிநோக்கி வரும். இது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே என்ன செய்யும், வெளிநோக்கி மாறத்தால் அலைவு காலம் என்ன செய்யலாமானால் மாறலாம். நான் சொல்கிறேன் நியாயம் தானே. அப்போ அலைவு காலம் மாறலாம். இப்போ அலைவு காலத்தை மாறாமல் ஆக்கணுமா இவங்க. அப்போ அதுக்காக என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு வடிவமைப்பு அமைச்சிருக்கிறாங்க. இப்போ கேள்வியை பாருங்கள், சில்லின் சடத்துவ திரும்பும் வெப்பநிலையுடன் மாறலாகாது. அப்போ நமக்கு தெரியும், நம்ம வெளியே ஊசல் படிக்கிற நேரம் அலைவு காலம் T7 2π ஒமேகா விளையாடலில் T7 2π ஒமேகா. இப்போ ஒமேகான்றது பிள்ளைகள் தெரியும், ஒமேகா மாறினா என்ன செய்யும் பிள்ளைகள், அலைவு காலம் மாறும். விளையாண்டா ஒமேகா மாறினால் அலைவு காலம் மாறும். இப்போ ஒமேகா எப்போ மாறும்னால் சடத்துவ திருப்பம் கூற நேரம் என்ன செய்யும், ஒமேகா மாறும். நாம் அன்றைக்கு ஒரு கேள்வின்னு பார்த்தோம், ஒரு கோலை இப்படி சுற்றுற நேரம் அவர்கிட்ட புதிய சடத்துவ திருப்பம் என்னன்றது ஹீட்டுக்குள்ளே பார்த்தோம். அதே மாதிரி எளிய ஊசலையும் அப்படி தான் என்ன செய்யும், அந்த அச்சிலிருந்து தூரம் போகிற நேரம் அவருடைய சடத்துவ திருப்பம் மாறும். அதனால் என்ன செய்யும், அவரோட ஒமேகா மாறும். அதனால் என்ன செய்யலாம் என்றால் அவரோட நேரம் மாறுபடலாம். அப்போ இதில் முதலாவது கூட்ட பாருங்கள், சில்லின் சடத்துவ திருப்பம் வெப்பநிலையுடன் மாறல் ஆகாது. அப்போ ஒருவேளை இவர் வெளிநோக்கி போனாரண்டா என்ன செய்யும் பிள்ளைகள், இவர் நீட்சி அடைஞ்சாரண்டா இந்த ஈரலோச்சட்டம் அப்படியே இருக்க இந்த கம்பி மட்டும் நீட்சி அடைஞ்சாரண்டா என்ன செய்யும்னால் திணிவு பரம்பல் வெளிநோக்கி போயிடும். அப்போ திணிவு பரம்பல் வெளிநோக்கி போகிறதால இவரை சடத்துவ திருப்பம் என்ன செய்யும்னால் கூடிடும். சரிதானே. இப்போ அலைவு காலத்தை மாற்றக்கூடாது, என்ன செய்யக்கூடாது பிள்ளைகள், சடத்துவ திருப்பம் மாறக்கூடாது. இல்லைங்களா, சடத்துவ திருப்பம் மாறக்கூடாது. இப்போ அதுக்கு தானே என்ன செய்கிறாங்களா, இந்த ரெண்டு இந்த ஈருலோக சட்டங்களை அமைச்சிருக்கிறாங்க. இப்போ வெப்பநிலை கூடுற நேரம் வேறு வழி இல்லை, இந்த கம்பீர நீளம்ன்றது என்ன செய்யும்னா பிள்ளைகள் கூடத்தான் போகுது. அப்போ கூடுற நேரம் இந்த ஈருலோக சட்டம் என்ன செய்யும், வெளிநோக்கி வரப்போகுது. வார நேரம் இப்போ வெப்பநிலை கூடுற நேரம் என்ன செய்யுது, இது வெளியில் வருது தானே. அப்போ வெளியில் வரத்தால் சடத்துவ திருப்பம் கூட போகுது. இப்போ நான் இங்கே தெரிவு செய்கிற உலோகம்ன்றது பிள்ளைகள் வெப்பநிலை கூடுற நேரம் இது உள்நோக்கி வளையுமெண்டா நல்லா கவனிங்க, இது என்ன செய்யும், வளையும். அது உள்நோக்கி வளையுமெண்டா என்ன செய்யுமென்றால் வெளியில் போகிற திரிவு பரம்பலை உள்ளுக்கு கொண்டு வரும். அப்போ என்ன செய்யும், ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணும். அது விளங்குதானே உங்களுக்கு. இப்போ இது நாம் இப்படி சொல்லுவோமே, இப்போ இது விரிவடைகிற நேரம் இந்த ஈருலோக சட்டம் வெளிநோக்கி விரிவடைஞ்ச என்ன நடக்கும், சடத்துவ திருப்பம் இன்னும் கூடிடும். அப்போ எனக்கு ஷுவர் வெப்பநிலை கூடுற நேரம் இந்த கம்பி துணுகள் விரிவடையும், இந்த ஈருலோக சட்டம் வெளியில் போப்பாங்க எனக்கு தெரியும். அப்படி போகிற நேரம் இந்த ஈருலோக சட்டம் என்ன செய்யணும், உள்ளுக்கு நோக்கி வளையும் என்றால் தெரிவு பரம்பலை வெளியில் போகிற தெரிவு பரம்பலை உள்ளுக்கு நான் கொண்டு வரலாம். அப்போ என்ன செய்வாங்களோ இப்படித்தான் என்ன செஞ்சிருப்பாங்க, இங்கே இருக்கிற உலோகங்களை என்ன செஞ்சிருப்பாங்க, தெரிவு செஞ்சிருப்பாங்க. இப்போ அலைவு காலம் மாறக்கூடாது என்ன செய்யும் பிள்ளைய, சடத்துவ திருப்பம் மாறக்கூடாது. அப்போ முதலாவது கூட்டு ஓரளவுக்கு உண்மை நமக்கு விளங்குது. சில்லிட் வடிவம் வெப்பநிலையுடன் மாறலாகாது. இதான அந்த சில்லியோட வடிவம். இப்போ வெப்பநிலை கூடுற நேரம் சரியா, வெப்பநிலை கூடுற நேரம் உண்மையில் என்ன செய்யுதுன்னா பிள்ளை, இது என்ன செய்யும், உள்நோக்கி வளையணும். விளையிட்டா இது என்ன செய்யணும், உள்நோக்கி வளையணும்.
வளைஞ்சால் என்ன நடக்கும் பிள்ளை? இந்த வடிவம் அப்படியே வட்ட வடிவமாக இருக்குமா, இது இல்லாட்டி உள்நோக்கி இப்படி வளைஞ்சிருக்குமா? நாங்கள் அக்குறன்னு பாருங்கள். இப்போ இதான அந்த சில்லு. பாருங்க இதை. இப்போ இதான அதில் இந்த ஈரலோக சட்டம் என்றது. இப்போ இந்த ஈரலோக சட்டம் என்றது பிள்ளை இப்போ இந்த வடிவத்தில் இருக்கும். சரியா? இப்படி இருக்குது. அப்போ இப்படி வட்ட வடிவத்தில் இருக்குது. நான் மேலேருந்து பார்க்குறது இதான் அந்த ஈரலோக சட்டம். இது என்ன இந்த கம்பி தூண்டல் இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வெப்பநிலை கூடுற நேரம் இந்த கம்பி என்ன செய்யும், இங்கே வரும். அப்போ ஈரலோக சட்டம் பண்ணது இப்படி வரும். சரியா? இங்கே பாருங்கள். இப்போ ஈரலோக சட்டம் பண்ணது பிறகுக்கு இப்படி வர பார்க்கும். இப்போ இந்த கம்பி இங்கே வந்துட்டு இப்போ ஈரலோக சட்டம் பண்ணது என்ன செய்யணும் பிள்ளைகள், இப்படி தானே வரும். இப்படி வார நேரம் என்ன செய்யும், சடத்துவ திருப்பம் என்ன செஞ்சிடும், கூடிடும். அப்போ இந்த ஈரலோக சட்டம் என்ன செய்யும்டா பிள்ளைகள், உள்நோக்கி வளையும். இப்போ இவர் உள்நோக்கி இப்படி வளையும் பிள்ளைண்டா. அதே மாதிரி இவரும் விரிவடைவார். அப்போ இவரும் அதுக்கேற்ற என்ன செய்வார்னா உள்நோக்கி வளைவார். அதே மாதிரி தான் நீங்கள் இவரும். இப்போ இவர் இங்கே விரிவடைஞ்சோடனே இவர் என்ன செய்வார், உள்நோக்கி விரிவடைவார். அப்போ கொஞ்சம் பகுதி வெளியில் போகக்குள்ள அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஈரலோக சட்டம் உள்ளுக்கு வந்துடும் ஒரு பகுதி. அப்போ உண்மையிலேங்க பாருங்கள், வெப்பநிலை கூற நேரம் சரியாக வட்டமாக இருந்த ஒரு அரை வெப்பநிலை சரியாக வட்டமாக இருந்தது. வெப்பநிலை கூற நேரம் என்ன செய்யுதுனால் அவர் உள்நோக்கி வளையுது. அப்போ இதில் வடிவம் என்ன செய்த பிள்ளைகள் வித்தியாசப்படுதானே. இப்போ இங்கே மெயின் வடிவம் வித்தியாசப்படக்கூடா, இந்த வடிவம் வித்தியாசப்படுறது இல்லை. இங்கே மெயின் என்னடால் சடத்துவ திருப்பத்தை மாறாமல் பண்ணணும். இப்போ அதே மாதிரி வெப்பநிலை குறையுதுன்னு வைப்போம். வெப்பநிலை குறையுதுண்டா பிள்ளைகள் என்ன செய்யும், வெப்பநிலை குறையுதுண்டா இந்த கம்பி இங்கே வந்திருக்கும். சரியா? இங்கே இருக்கிறது இங்கே வந்திருக்கும். அப்போ சடத்துவ திரும்ப கூடும். அப்போ கொஞ்சம் பகுதி என்ன செய்யணும் என்றால் இந்த ஈரலோக சட்டத்தில் ஒரு பகுதி என்ன செய்யணும், இப்போ வெளிநோக்கி போக வேண்டி இருக்கும். விளங்கிட்டா? அப்போ அப்படி தானே என்ன செய்யணும், சடத்துவ திருப்பத்தை மாறாமல் போகணும். அப்போ நமக்கு தெரியும் அந்த எளிய ஊசலை வச்சுக்கணும் என்ன செய்யுங்கள், அந்த ஊசற்கடிகாரத்தை வச்சுக்கணும். இதை ஒப்பிட்டு பாருங்கள். இப்போ சில்லின் வடிவம் வெப்பநிலை மாறலாகாதுன்னு அது தேவையில்லாத விஷயம். அடுத்தது உலோகம் பியின் ஏகபரிமாண விரிகை திறன் உலோகம் கியூவின் அப்பரிமாணத்திலும் கூடுதலாக இருக்கணும். இப்போ வெளியில் இருக்கிறது கியூ. அவங்க பாருங்கள் கியூவாம், இது பிஎம். அப்போ வெப்பநிலை கூடுற நேரம் இவங்க ரெண்டு பேரும் நாம் இப்போ ஒப்பிட போகிறோம். வெப்பநிலை கூடுற நேரம் இது வெளிநோக்கி போகும், இது உள்நோக்கி வளையணுமெண்டா பிள்ளைகள். இது உள்நோக்கி வளையணுமென்றால் பியை விட கியூக்கு விரிகைதான் கூடவாக இருக்கணும். பியை விட கியூக்கு விரிகைதான் கூடவாக இருக்கணும். அதேமாதிரி வெப்பநிலை குறையிற நேரம் என்ன செய்யும், மாறி நடக்கும். இல்லைங்களா? அப்போ கூட்ட பாருங்கள், பீட கூடன்னு சொல்கிறாங்க. உண்மையில் வர வேண்டியது கியூக்கு தான் கூடவாக வரணும். அப்போ சி கூட்டுன்றது பிழை, பியும் பிழை, ஏன் வடிவும் கட்டாயம் மாறிக்கொள்ளும். அப்போ சரியான கூட்டுன்றது ஏ மட்டும்தான் பிள்ளைகள். அப்போ 2010ஆம் ஆண்டு 55வது எம்சிக்யூக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர்ன்றது சி, ஏ மட்டும்ன்றது முதலாவது ஆன்சர். சரிதானே? அப்போ இதில் என்ன செய்யலாம், இப்படி வித்தியாசமான கேள்வி வரலாம். இப்போ நேரடியான மட்டும் கேள்வி கேட்க மாட்டாங்க. விளங்கிட்டா? இப்போ ரெண்டு உலகத்தை வந்துட்டு இதில் விரிகைதிறன் இப்படி கூட இது எந்த பக்கம் வளையம் மட்டும் கேட்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி என்ன செய்யலாம், இப்படி கேள்வி கேட்கலாம். இப்போ இதில் அலைவு காலம் மட்டும் கேட்குறதால நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுக்கணும், நாம் படித்த விஷயத்தை வச்சுக்கணும். என்ன செய்யணும், இன்னொரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு பழகி கொள்ளணும்.